विघ्नविनायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद, जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेयमूर्ति की जय। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला, तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं, देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे, संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने, नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं, यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः, अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं, गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओं श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओं हनुमते नमः। श्रीहरये नमः। यश विष्णोर्भगवतः कलाभुवनपालिनी, इयञ्च लक्ष्म्याः सम्भूतिः पुरुषस्यानपायिनी। अयन्तु प्रथमो राज्ञां पुमान् प्रथयिता यशः, पृथुर्नाम महाराजः भविष्यति पृथुश्रवाः। इयञ्च सुदती देवी गुणभूषणभूषणा, अर्चिर्नाम वरारोह पृथुमेवावरुन्धती। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய வம்சத்தில் பகவானுடைய புத்திரர் பிரம்மா, பிரம்மாவருடைய மகன் ஸ்வயம்புவ மனு, ஸ்வயம்புவனுடைய மகன் உத்தானபாதன், உத்தானபாதனுடைய மகன் துருவன். அந்த துருவருடைய வம்சத்தில் வந்தவர் அங்கன் அப்படிங்கிற ராஜா. அந்த அங்கனுக்கு தான் குழந்தை இல்லாமல் யாகங்கள் பண்ணி வேணன் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்தது. அந்த வேணனுடைய வளர்ப்பு சரியில்லாதனால அந்த வேணன் ரொம்ப பிராணிஹிம்சை பண்ணுறவனாக, உலகத்தில் உள்ள எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறவனாக மாறிவிட்டான். பொதுவாக இந்த கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் பார்க்க வேண்டியது குலம், கோத்திரம், சம்ஸ்காரம், ஆச்சாரம், இவைகள் தான். இந்த சம்பிரதாயங்கள்லாம் நமக்கு ஒத்து போகிறதான்னு பார்க்கணும். இது தர்மத்தில் ருச்சி உள்ளவாளுக்கு. மிருகப்பிராயமாக எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறவாளுக்கு இந்த விஷயம் புரியாது, பொருந்தாது. நம்மளுடைய தர்மங்கள் கெடக்கூடாது. ஏன்னா வம்சம் அப்படிங்கிறது எதுவரையில், பரம்பரை அப்படிங்கிறது எதுவரையில் அப்படின்னு பேசும்போது விதுர நீதியில் சொல்கிறா, எது பரியந்தம் குலம் அப்படின்னா எது பரியந்தம் அந்த குலத்தினுடைய தர்மமானது
செய்யப்படுகிறதோ அது பெரிந்தந்தான் அந்த குலம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் அனந்தராம தீட்சிதருடைய வம்சம், நாராயண தீட்சிதருடைய வம்சம், குலம் அப்படின்னு சொன்னால் நான் உபன்யாசம் பண்ணாதான் அதை சொல்லலாம். நான் உபன்யாசம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் அந்த வம்சம் கிடையாது. ஏன்னா அவர் பண்ண தர்மத்தை நான் பண்ணலைன்னா அப்புறம் நான் அந்த வம்சம்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அந்த வம்சத்தில் பிறந்ததுக்கு அடையாளம் என்னன்னா அந்த தர்மத்தை செய்யணும் அப்படிங்கிறது தான். இங்கே நாம் அந்த தர்மத்தை கெடாதபடிக்கு உள்ளதான பரம்பரையை தேர்ந்தெடுக்கணும். சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி சொல்லும்போது சேக்கிழார் பெருமான் மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி அப்படிங்கிறார். ரொம்ப அழகா எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பெரியவாள்லாம் சுலபமாக புரிகிற மாதிரி சொல்லிட்டு போனார்கள். சேக்கிழார் அப்படிங்கிறவர் என்ன பிராமணரா? இன்றைக்கி பாபிகள் பிராமணன் அப்ராமணன் பிரித்து எவ்வளோ பெரிய சண்டையை கொண்டு விட்டுட்டான். எவ்வளோ ஒரு ஒத்துமையோட எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. யாரோ ரெண்டு பேர் அசத்துகள் இருந்திருக்கலாம் உலகத்தில். பெரும்பாலாக கவனிச்சேன்னா எல்லாரும் ஒத்துமையோட சாத்வீகமாக இருந்த தேசம்தான் இது. இவன் காமிக்கிற மாதிரி உள்ள தேசமே கிடையாது. இந்த தேசத்தினுடைய மகிமையே அதுதான். இத்தனை பிரிவு, இத்தனை சம்ஸ்காரம், இத்தனை சமூகம், இத்தனை கண்ணகிட்ட கொண்டு வச்சுக்க இத்தனை சமுதாயம் இருந்தும் ஒரு சண்டை ஒரு தகராறு எதுவுமே கிடையாது. இந்த பிரிட்டிஷ்காரங்க பாவி வர பரியந்தம் அவன் தான் ஒருத்தருக்குள்ளே சண்டை வரா மாதிரி ஏற்படுத்தி விட்டது. அவரவர்களுடைய தர்மத்தையும் கர்மத்தையும் செஞ்சுன்னு வந்தார்கள். யாரும் யாரையும் ஹிம்சிச்சதில்லை. யாருடைய வாழ்க்கையில் யாரும் என்ட்ரவி பண்ணதில்லை. யாரும் யாரையும் உயர்வு தாழ்வாக பேசினதே கிடையாது. எல்லாமே உயர்வு, எல்லாமே தேவை. மனித குலத்திற்கு எல்லாமே தேவை. எல்லாத்தையும் ஒத்தனே செய்ய முடியாது. அதனால் அதை பிரித்து விட்டார்கள். ஒரு ஒர்க் டிபார்ட்மெண்ட் மாதிரி. அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடந்ததான ஒரு தேசம் இது. வைதீகமான சனாதனமான தர்மம் இது. அபூர்வமானது. அதில் ஆலய வழிபாட்டில் இறைவனை தொட்டு வழிபடக்கூடியதான அந்த பூஜையை பண்ணக்கூடிய சிவாச்சாரியார் குடும்பத்தில் பிறந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அதை சொல்லும்போது சேக்கிழார் மாதொரு பாகனாருக்கு, மாதொரு பாகன்னா சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரன், வழி வழி அடிமை செய்யும் அப்படிங்கிறார். இந்த வழி வழி அப்படின்னா பரம்பரையா அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வியாக்கியானம் அதற்கு வழி வழி, அப்பா வழி அம்மா வழி. அப்பா வழியிலையும் பகவானை பூஜை பண்ணுற பரம்பரை, அம்மா வழியிலையும் பகவானை பூஜை பண்ணுற பரம்பரை, அதற்குள்ள சம்பந்தம் அப்படிங்கிறார். இப்படி தான் தர்மத்தை பார்த்து தான் சம்பந்தத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த தர்மத்தை செய்யறதுக்கு அனுகூலமாக இருக்கணும், அந்த தர்மத்தை பரிச்சயம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தான் இடைஞ்சல் பண்ணாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ வைதிகரோட குழந்தை நான் வைத்தியனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா அப்புறம் வைதிகத்தினுடைய மதியை புரியாத யார் பண்ணிப்பா கல்யாணம்? இது மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்துட்டா நான் டாக்டர் பொண்ணு எடுத்து கேட்டால் எனக்கு டாக்டரே வேண்டாங்கிறா. இவளே அவள் அப்பாவோட பழகி அந்த டாக்டர் தொழில்னால் என்ன மாதிரி நிர்பந்தங்கள் இருக்கும். ராத்திரி 12 மணிக்கு 1 வரைக்கும் ஃபோன் வரும் அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தவள் அந்த பொண்ணே மாட்டேன்னு சொன்னான்னா சுயநலம். நம்ம தேசம் சொல்கிறது பொதுநலத்துக்காக சுயநலத்தை விடணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குன்னால் சுயநலத்துக்காக பொதுநலம் அப்படிங்கிறத தியாகம் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ என்ன ஆகும்னால் தேசமே தாறுமாறாக போய்டும். அவன் 12 மணி ஆனாலும் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் நீ டாக்டரே படிச்சிருக்கக்கூடாது. நீ கரெக்டாக 9 மணிலேருந்து 8 மணி பிறந்த 5 மணி பிறந்த வேலை செய்யல தொழிலை படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீ எப்போ டாக்டருக்கு படிச்சியோ அப்போ தியாக புத்தி இருக்கணும். எப்போ வக்கீலுக்கு படிச்சியோ அப்போ தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். எப்போ நான் பிரவச்சனத்துக்கு படித்தேனோ அப்போ நான் நல்லதை எடுத்து சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கணும். வாயை வித்தா பொழப்பு நடத்துறது, கண்டபடி பணத்தை வாங்கிட்டு கண்டவனுக்கு சாதகமாக மாற்றி பேசுகிறதுக்கு பேரா தர்மம்னு பேர். விதுர நீதி ஆரம்பிக்கும் போதே எவன் தன்னுடைய ஞானத்தை அறிவை பணத்துக்கு விற்காமல் இருக்கானோ அவன்தான் பண்டிதன் அப்படிங்கிறார். பணத்துக்கு விற்றுருவார்கள். எதை வேணாலும் மாற்றி பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம்னா ஜனங்கள் குழம்பாடாது. பாமர ஜனங்களுக்கு நாம் உண்மையை சொல்ல வேண்டாமா, நேர்மையை சொல்ல வேண்டாமா, சத்தியத்தை சொல்ல வேண்டாமா? அதுதானே நம்மளுடைய தர்மம்ங்கிறது. வருமானம் அது ஒரு பக்கம். அது
நாம் எதுக்கு வந்தோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது இருக்கணும். அது மாதிரி சிவாச்சாரியார் அப்படின்னா இன்றைக்கி ஆச்சரியமானது. சிவாச்சாரியாருடைய தொழில் சாதாரண தொழில் இல்லை. ஒரு நாள் லீவு போட முடியாது. ஏன்னா ஒரு நாள் லீவு போட்டாலும் கோவிலில் பூஜை நின்று போய்டும். இன்றைக்கி நமக்கு ஒரு நாள் நாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா இருக்க முடியாதுன்னா அது எவ்வளோ பெரிய நிர்பந்தமான வாழ்க்கையாக இருக்கும். அதை அவர்கள் நிர்பந்தமாகவே நினச்சது கிடையாது. பூஜை பண்ணாமல் இருக்கிறது தான் அவர்கள் வருத்தப்படுவார்கள். எத்தனை சிவாச்சாரியார்கள் கிராமங்களை விட்டு இன்னும் நகராமல் எங்கள் அப்பா பூஜை பண்ணுது, தாத்தா பூஜை பண்ணுது, அதனால் நான் இந்த சுவாமியை விட்டுட்டு போக மாட்டேன்னு சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சவர்கள். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வடகுடிங்க கிராமத்துக்கு பக்கத்தில் கம்மங்குடின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சிவாச்சாரியார் டிபியினால் சிரமப்படுவார். அவர் கம்மங்குடியிலேருந்து அச்சுதமங்கலத்தில் தான் அந்த ஈஓ ஆஃபீஸு. தினம் ஒரு தடவை நடந்து போவார். எதுக்கு மாமாண்ணா? இல்லை சம்பளம் கொடுக்கல, ஈஓவை பார்க்க போகலாம்னு போகிறேன். கொடுத்தாண்ணா மாமாண்ணா? இல்லை அப்படிம்ப. இன்றைக்கி வருத்தப்படுறேன்னா, நான் சொல்கிறது ஒரு 45 வருஷம் முன்னாடி. அப்போல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். தினம் ஒரு தடவை நடந்து போவேன். பாவிகள், என்ன அக்கிரமம், என்ன அயோக்கியத்தனம்! இத்தனை தாண்டி அவர் அந்த ஊரை விட்டே நகரலை. அந்த ஊரை விட்டே நகரலை. நித்தியப்படி சிவ பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அது மாதிரி தியாகம் பண்ணுறவர்கள் சிவாச்சாரியர்கள்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு நாள் பூஜை விட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்காகவே எத்தனை நிர்பந்தங்கள் உண்டு. மாற்றி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரம், இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம், தர்மங்களை புரிஞ்சவர்களுக்குள்ள சம்பந்தம் ஏற்பட்டாதானே அதை ஒரு சுமையாக நினைக்காமல் இருப்பார்கள். அதனால் சொல்கிறார், மாதனு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும்னு. அது மாதிரி நாம் கல்யாணம் பண்ணும்போது இதை புரிஞ்ச மாதிரி உள்ள பரம்பரையில் பண்ணணும். வேணனை பொறுத்த பரியந்தம் அங்கன் அவனுடைய மாமனாரான தர்மராஜர், யமதர்மராஜர், அவர்கிட்ட என்ன பிரச்சனைனால் அவர் தர்மராஜர் தான். அவர் வசிக்கிற இடம்ங்கிறது யமலோகம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நரகம். நரகத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஹிம்சைகளெல்லாம் பார்த்து இந்த வேணனுக்கு அது சுபாவமாக மாறி போயிடுது. எல்லாரையும் நித்தியப்படி நரகத்தில் தண்டனை கொடுக்குறேன்னு அடிப்பார்கள், உதைப்பார்கள், தீயில் பொச்சுக்குவார்கள், எண்ணெய் கொப்பரையில் போடுவார்கள், சாட்டையால் அடிப்பார்கள், ரம்பத்தால் அறுப்பார்கள். இதெல்லாம் அவர்களுக்குள்ள தண்டனை. அதனால தானே ஜெயிலில் பெருசாக செவர் வைக்கிறது. ஏன்னா உள்ளே நடக்கிறது தெரியக்கூடாது. சாதாரண பாமர ஜனங்களுக்கு தண்டனை தெரியணும், தப்பு பண்ணக்கூடாதுங்கிற பயம் இருக்கணும். அதே சமயம் இது சுபாவமாக பழகக்கூடாது. இதை பார்த்தா இது ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா சாஸ்திரங்களில் தர்மம் அதர்மம் அப்படின்னு பிரிக்கும்போது என்ன தர்மம், எது தர்மம்னா என்ன, புண்ணியம்னு சொல்கிறோம், பாவம்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? புண்ணியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பாவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பூஜை பண்ணால் புண்ணியம், சாப்பாடு போட்டால் புண்ணியம், வஸ்திரங்களை தானம் வாங்கி கொடுத்து ஏழையை படிக்க வச்சா எல்லாம் சொல்லலாம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, பரோபகார புண்ணியாய, பிறருக்கு நாம் ஹெல்ப் பண்ணுறோம் பாருங்க, அதுக்கு தான் புண்ணியம்னு பேர். யாருக்காவது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா, இப்போ வாசலில் போனோம்னா ஒரு பசுமாடு இருக்குது, அது இப்படி பார்க்கும். ஏன்னா அதுக்கு தாகமாக இருக்குதுன்னு அது பார்த்தாலே தெரியும், மூஞ்சியை பார்த்தா தெரியும். உடனே ஓடி போய் ஒரு வாளி ஜலம் பிடிச்சி கொண்டு போய் அந்த மாட்டுக்கிட்ட வச்சோம்னு வச்சுக்கோங்க, அது புண்ணியம். அதே மாட்டையே கம்பால் அடித்தோம்னா பாவம். அது பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம். பாவம்னா என்ன அப்படின்னால் பிறரை பீடிக்கிறது, ஹிம்சை பண்ணுறது, இதுக்கு பாவம்னு பேர். பிறருக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு புண்ணியம் அப்படின்னு பெயர். இவனுக்கு அந்த இது புரியாதபடிக்கு சகஜமாக பழகிப்படுது. சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா கில்லும், அடிக்கும், எறும்பு போனால் அதை பிடிச்சி நெசுக்கும், பூச்சி இருந்தால் கொல்லும். அதை இதெல்லாம் என்னென்னா அது 2 காரணத்தினால வரும். அந்த குடும்பத்தில் அவள் யாராவது செஞ்சால் அதை பார்த்துட்டு வந்திருக்கலாம், சுபாவத்திலேயே அந்த ஹிம்சைகள் பழகிருக்கலாம் ஜென்மாந்தர வாசனையினால். அப்போ பெரியவா தான் அதை கரெக்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணாதுன்னு. இவனுக்கு ஒரு 10-12 வயசு பிறந்தோம், அது மாதிரி பழகி போய் படிஞ்சு போய் இவன் அழிச்சுன்னு இவனை சரி பண்ண முடியாமல் இது வருத்தப்பட்டு வேணனானவன் அங்க ராஜாவானவன் வீட்டை விட்டு போயிட்டான். பிள்ளை இல்லைன்னு முதல்ல வருத்தப்பட்டான். பிள்ளை இல்லாதது பெரிய துக்கம்னு நினச்சான்.
அப்புறம் குழந்தை இல்லாதது, அப்புறம் குழந்தையை அடையணும்னு யாகம் பண்ணினா, யாகம் பிறந்து அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஒரு துஷ்டனாக போக்கிரியாக இருந்து எல்லாரையும் அடித்து கூட விளையாடுற குழந்தைகளெல்லாம் அடித்து கொலை பண்ணி இப்படிலாம் பண்ணுறதை பார்த்து அவனை தண்டித்தான். அவனும் திருந்தல்ல அப்படின்ன உடனே இப்போ என்ன நினைக்கிறான், உலகத்தில் யார் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் குழந்தை பிறக்காதவர்கள் தான். கதபத்தியம் வரம் மன்யே சதபத்தியாம் சுதாம் பதாத் நிர்வித்யேத கிருஹான் மர்த்யா யத்க்லேஷ நிவஹா கிருஹாஹ. அப்புறம் நினைக்கிறான், ஒரு விதத்தில் நல்ல பிள்ளையை காட்டிலும் கெட்ட பிள்ளை தான் உயர்வு, குழந்தை தான் உயர்வு. ஏன்னா கெட்ட பிள்ளை இருந்தால் தானே வைராக்கியம் வர்றது. சொன்னதை கேட்குறவனாக இருந்தான்னா அபிமானம் தான் இருக்கும். ஐயோ நம்ம குழந்தைய விட்டுட்டு நாம் எப்படி போகிறது அப்படின்னு தோணும். சொன்னதை கேட்காத குழந்தையாக இருந்தால் சனியன் தொலைஞ்சுதுன்னு விட்டுட்டு போகணும்னு தோணும். அது மாதிரி சொன்னதை கேட்காத குழந்தையாக இருக்கிறது தான் நமக்கு வைராக்கியத்துக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். வீட்டை விட்டு ஓடி போனால் இவனை ராஜாவாக பண்ணால் திருடர்கள் ஒரு தொந்தரவு ஜாஸ்தியாக போயிடுதுன்னு சொல்லிட்டு இவனை ராஜாவாக பண்ணால் இவன் பெரிய திருடன் ஆகிட்டான். ரிஷிகள் எவ்வளவோ சொல்லி பார்த்தா ரிஷிகளை பார்த்தும் ஜனங்களை பார்த்தும் நயஷ்டவியம் நகோத்தவியம் நதாத்தவியம் நதா த்விஜாக்வச்சிதி இது நிவாரயன் தர்மம். இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, ஹோமம் பண்ணக்கூடாது, யாகம் பண்ணக்கூடாது, தானம் பண்ணக்கூடாது இப்படின்னு பேரியெல்லாம் போட்டு ஜனங்களை சொல்ல. அப்போ ஜனங்கள்லாம் சொன்னார்கள், உங்கள் அப்பா அப்படிலாம் சொல்லலைப்பா, எவ்வளவோ தர்மங்களை பண்ணியிருக்கார் உங்கள் அப்பா. உலகத்தில் மக்கள் அப்படிங்கிறவர்கள் சுபாவமாகவே அவர்களுக்கு ஈகை குணங்கிறது உண்டு, தர்மத்தில் ருச்சி அப்படிங்கிறது உண்டு. அப்படிங்கிறத நீ இதெல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஜனங்களுக்கு அது சரியாக வராது. நீ அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பரஸ்பரம் பாவயந்தா துஷ்யந்திச்சா ரமந்திச்சா அப்படின்னு தேவதைகளுக்கும் நமக்கும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி உண்டு. தேவதைகளுக்கு நாம் யாகங்கள் பண்ணி அவிர்வாகங்கள் கொடுக்கறதுனால தான் இயற்கை கரெக்டான நிலையில் இருக்குது. மழை பெய்கிறதோ காற்றோ வருண பகவானோ வாயு பகவானோ அக்னி பகவானோ சூடோ சூரியனோ பூமியோ இதெல்லாம் கரெக்டாக இருக்க வேண்டாமா? நமக்கு பூமி அசைஞ்சுதுன்னா பூகம்பம், அப்படியே எல்லா கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துடும். காற்று அடிச்சதுன்னா எல்லாத்தையும் பெரட்டி போட்டுவிட்டு போயிடும். மழை பெஞ்சுதுன்னா இப்போல்லாம் மெட்ராஸில் மழை பெஞ்சுது பாருங்க, அது மழை மட்டும் காரணம் இல்லை. ஆனால் இது மாதிரிலாம் மழை தொடர்ந்தாப்பில் பேஞ்சுதுன்னா மேலே பிருது சரித்திரத்தில் வரும். அந்த ஜலம் எப்படி இது பண்ணணுங்கிறத அதை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறத சொல்ல போகிற அளவன் அழுகி போயிடும், உலகமே அழுகி போயிடும். சூரியன் சுட்டுதுன்னா அந்த எரிஞ்சு போயிடும். இதெல்லாம் கரெக்டான லெவலில் இருந்தால் தான் நம்மளால் ஜீவிக்க முடியும். இவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியதான ஒரு அவிர்வாகங்கள் தான் யாகங்கள் அப்படிங்கிறது. அந்த யாகங்களை பண்ணக்கூடாதுன்னு இவன் சொல்ல, ஏன்னா நான் தான் உங்களை காப்பாற்றுறேன்னா, தேவதைகள்லாம் உங்களை காப்பாற்றலை, நான் தான் இதெல்லாம் திமிருன்னு பேர், அறிவின்மைன்னு பேர். உன்னை நீயே காப்பாற்றிக்க முடியாது, அப்புறம் நீ என்ன காப்பாற்றுறது? உனக்கே இன்றைக்கா நாளைக்கான்னு புரியாத லெவலில் இருக்குது உடம்பு பரிஸ்திதி அப்படின்னு சொன்னால் நீ எப்படி என்ன காப்பாற்ற முடியும்? யாருமே உலகத்தில் நாளைக்கு இருப்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவரவர்கள் வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. அதனால் ஒருத்தரை காப்பாற்றுறேன் அப்படின்னே சொல்ல முடியாது. எல்லாரையும் தெய்வம் தான் காப்பாற்றுறது. இவன் சொல்கிறான், நான் தான் உங்களை காப்பாற்றுறேன், அதனால் நீங்கள்லாம் என்ன தான் பூஜை பண்ணணும், நீங்கள் தெய்வங்கள்லாம் பூஜை பண்ணக்கூடாது சொல்லி பார்த்தார்கள். ரிஷிகள் கேட்கலன்னு ஒன்று நிஜக்னஹும் ஹுங்கிருதைர்வேணம் ஹதமச்சுத நித்யயா நிஜக்னு ஹுங்கிருதை அப்படின்னார்கள். அந்த வேணனை பார்த்து மகரிஷிகள் அப்படின்னு உடனே அப்படியே செத்து போயிட்டான், உயிர் போயிடுத்து. அவனுடைய உடம்பை அவள் அம்மாவானவள் எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறார். ஏற்கனவே அவன் பிறந்த போதே ஒரு ரிஷி சொல்லியிருக்கார், இது மாதிரி ஒரு அகாலத்தில் அவன் மரணம் அடைவான், உடம்பை எரிச்சுடாத புதைச்சுடாத, அதை எடுத்து பத்திரமா வையின்னு முதல்ல யாரோ சொல்லி வச்சுருக்கா. அதுபடி அவர் எடுத்து வைக்க கொஞ்ச நாளில் பழையபடி திருடர்களுடைய ஒரு தொல்லை தாங்க ஜாஸ்தியாக திரும்பவும் ராஜாவாக வேணும், என்ன பண்ணலாம்
அப்படின்னு யோசனை பண்ண ரிஷிகள்லாம் என்ன பண்ணினார்கள், திரும்பி வந்தார்கள். ஏன்னா அந்த ராஜவம்சங்கிறது அந்த வம்சப்படி தான் வரணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த சக்திகள் அப்படியே இருக்கும். இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்னு இன்றைக்கி சொல்கிறா சயின்ஸில். நாங்கள்லாம் பரம்பரைன்னு சொல்கிறோம், சமூகம்னு சொல்கிறோம், பரம்பரைன்னு சொல்கிறோம். அந்த பரம்பரையாக அந்த தர்மம் வரணும். அப்போ தான் அந்த சுபாவம் இருக்கும். இவன் உடம்பை எடுத்து இருக்கான்னா இருக்கு, 4 எடுத்து வச்சு அவனோடத்தை கடைஞ்சார்கள் உடம்பை. வினிஷ்சிதைர்வம் ரிஷயா விபன்னஸ்ய மஹீபதேஹ மமந்தூரூம் தரசா தத்ராசீன் பாஹுகோ நரஹா. இந்த தொடையை பிடிச்சி கடைஞ்சார்கள். மமந்தூஹு ஊரும் தரசா, கடையிறது அப்படின்னு இங்கே சொல்கிறது. பொதுவாக இது சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா இதுக்கு வந்து குளோனிங் முறை அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி வெண்ணெயை பாலை தயிரை கடைஞ்சா வெண்ணெய் வரதோ அது மாதிரி உடம்புலேருந்து செல்லை தயார் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு குழந்தையே தயார் பண்ணிவிட்டார்கள். தயார் பண்ணால் இவன் தொடையிலேருந்து வரத்தே வேணன்ற நல்ல அம்சமும் இருக்கும், கெட்ட அம்சமும் இருக்குமோனோ. இந்த கெட்ட அம்சங்கள்லாம் சேர்ந்து கண்ணங்கரேர்னு கருப்பாக குள்ளமாக இவன் வந்தான். கா கிருஷ்ணோ ஹிஸ்ரவாங்கோ ஹ்ரஸ்வபாஹுர்மஹாஹனுஹு ஹ்ரஸ்வபான்னிம் நாசாக்ரஹ ரக்தாக்ஷஸ்தாம்ரமூர்தஜஹ கிருஷ்ணஹ அதி ஹ்ரஸ்வாங்கஹ. இவன் எப்படி இருக்கான்னா கண்ணங்கரேர்னு இருக்கான், குள்ளமாக இருக்கான், கைகால் இல்லாமல் குள்ளமாக இருக்குது. ரக்தாக்ஷா, கண்கள்லாம் செக்கச்செவேர்னு இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, இவன் வந்து இவன் அந்த ராஜ கலையோட உடம்பு இல்லை. ஆனால் அவன் கேட்குறான், நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? தம் து தேவதனம் தீனம் கிங்கரோமி திவாதீனம் அப்படின்ன உடனே இவன் ஃபிட்டானவன் இல்லைன்னு உடனே நிஷீதா அப்படின்னா. நிஷேதேபிய ப்ருவம் சாஸ்தாத ச நிஷாதஸ்தோ பவத். நிஷீதா அப்படின்னு சொன்னாதான் நிஷாதன்னு பேர் வந்தது. நிஷாதன் அப்படின்னு சொன்னால் காட்டுவாசிகள்னு அர்த்தம், நிஷாதர்கள்னு பேர். அவர்களுடைய உடம்பு வாகு இப்போ சொல்லியாச்சு. வேட்டையாடுற சக்தி கூட இருக்கும். குணம்தான் இந்த பிரச்சனை. குணத்தினால தான் ப்ராப்ளமே. உங்களுக்கு ஒரு திறமை இருந்ததுனால உங்களை ஃபிட்டுன்னு சொல்லிட முடியாது. குணத்தை வச்சு தான் தீர்மானம் பண்ணணும். இன்னைக்கு கேட்குறானோ, எனக்கு அந்த திறமை இல்லையா, நான் அதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மகாபாரதத்தில் ஏகலைவனுடைய சரித்திரம் ஒரு உதாரணம். ஏகலைவன் வந்து எனக்கு இந்த வில் வித்தைகள்லாம் சொல்லி கொடுக்கணும்னா துரோணாச்சாரியார் சொல்லித்தர மாட்டேன்னா. காரணம் என்னென்னா, நீ வேடன், அதனால் சொல்லித்தர மாட்டேன்னா. இன்றைக்கி எல்லாரும் அதை பட்டிமன்றத்தில் பேசுகிறார்கள். மகாபாரதத்தில் பின்னாடி இன்னொரு நடக்கிறது, அதை பேசலை. அவன் கட்டவரலையும் வாங்கினார்னு இருக்குது. என்னத்தினால வாங்கினார் துரோணாச்சாரியார்னா, காட்டுக்கு துரோணர் அர்ஜுனனோட போகும்போது, பசங்களோட போகும்போது ஒரு வேட்டை நாய், காட்டுக்கெல்லாம் போகிறதே நாயோடு தான் போகணும். ஏன்னா அந்த புதர் மரவுலெல்லாம் மிருகங்கள்லாம் மறைஞ்சிருந்தனா நம்ம கண்ணுக்கு தெரியாது, நாய்க்கு இந்த ஸ்மெல் தெரியும். கந்தா ஆகாவ பஷ்யந்தின்னு இன்றைக்கும் பழனி, ராஜபாளையம் இந்த மாதிரி மேற்கு மலை தொடர்ச்சியில் வாழற வாழை பார்த்தேன்னா நாய் வளர்ப்பார்கள். நாயோடு தான் போவார்கள். நாய் போனால் அதுக்கு இந்த ஸ்மெல்லிலேயே கண்டுபிடிச்சிடும் அது உள்ள ஒரு துஷ்ட மிருகம் இருக்குது அப்படிங்கிறத குலைக்கும். இப்பயே ரோட்டில் அந்த பக்கம் யாராவது வந்தாலே இந்த வீட்டு வாசலில் நாய் குலைக்கிறதோனோ அந்த ஆளை பார்க்காமையே, எப்படின்னால் அந்த ஸ்மெல் தான். அதுக்கு தான் நான் கிரகபாலன்னு பேர், நாய்க்கு வீடை ரட்சிக்கிறதுன்னு பேர். அது மாதிரி ஒரு நாயோடு இவர்கள் போக, அது முன்னாடி இந்த ஏகலைவன் இருக்கிற இடத்துல போய் அவனை பார்த்து குலைக்க, அவன் ஒரு பானத்தை போட்டு இந்த நாயோட வாயை ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டான், தைச்சுட்டான். இது வந்து அர்ஜுனன் பார்த்துட்டு கேட்க, இது யார் பண்ணினான்னு ஒன்று துரோணாச்சாரிய ரைஷன் வந்து பார்த்தா ஏகலைவன் இருந்தான். இதை யார் பண்ணான்னா, நான் தான் பண்ணினேன்னா. எதுக்கு பண்ணினேன்னால், என்ன பார்த்து குலைச்சதுன்னால், இந்த நீ தைக்கிற இப்படி வாயை ஸ்டிச்சிங் பண்ணுற இந்த மெத்தேடை வந்து நீ யார்கிட்ட கற்றுண்ட, உனக்கு யார் குரு அப்படின்னு கேட்டால் உடனே அவன் சொன்னான், எனக்கு துரோணாச்சாரியர் தான் குருன்னா. உடனே அர்ஜுனன் சொன்னான், எனக்கு இதை சொல்லி தரலையே நீங்கன்னு கேட்டான். இருறா ஒரு நிமிஷம்னார்.
எனக்கே தெரியல, ஒரு நிமிஷம் இருந்தார் துரோணர். அவனை கூப்பிட்டு சொன்னார், நான் தான் துரோணர், தெரியுமா அவனுக்குன்னார். தெரியும்னா, நான் உனக்கு எங்கே கிளாஸ் எடுத்தேன்னு கேட்டார் அவன். நான் எங்கே சொல்லி கொடுத்தேன்னு கேட்டார். நீங்கள் சொல்லி தரல, உங்கள்கிட்ட வந்து கிளாஸுக்கு வந்தேன்னா நீங்கள் வந்து சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஸ்டார்ச், ஒரு பிம்பம் பண்ணி வச்சு அதை வந்து குருவாக நினச்சி நான் இன்னி பரிந்தம் அதுக்கிட்ட கற்றுட்டு தானாகவே எனக்கு வந்ததுன்னா, அப்போ என்ன தான் குருன்னு நீ சொன்னால் எனக்கு குருதட்சிணை கொடுக்க வேண்டாமான்னார். கண்டிப்பாக கொடுக்கணும்னா. என்ன குருதட்சிணை கொடுப்பேன்னு கேட்டார். நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னா. என்ன கேட்டாலும் கொடுப்பியான்னார். கொடுப்பேன்னா. உன் கட்ட விரலை கொடுன்னா. கட்ட விரலை அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டான். இது வந்து ஒரு பெரிய சர்ச்சை, இன்றைக்கி ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நடக்கிறது. இப்படி பண்ணினார். முதல்ல சொல்லித்தர மாட்டேன்னு சொன்னார். அவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு நினச்சி தானே சொன்னார் இவர். ரெண்டாவது, அவன் கை கட்டவரலை வெட்டினாரே, வெட்டி குருதட்சிணையாக வாங்கினாரே, அதெல்லாம் நியாயமானார். அதை பற்றின ஒரு அடிப்படை புரியாத்தனத்தினால பேசுறது. துரோணாச்சாரியார் ஏன் பண்ணினார்? அந்த ஆயுதத்தை அவன் முறையாக உபயோகப்படுத்தலைங்கிறதுனால. அவன் என்ன தப்பு பண்ணினான்னா, ஒரு நாய் குலைச்சா என்ன பண்ணுவா எல்லாரும்? பேசாமையே இருக்கலாம், அது பாட்டுக்கு போய்டும். இல்லை சு அப்படின்னா ஓடி போய்டும். இல்லை ஒரு கல் எடுத்து அடித்தா ஓடி போய்டும். மெனக்கட்டு ஒரு பானத்தை போட்டு அஸ்திரத்தை போட்டு அதனுடைய வாயை தைக்கணும்னா அப்போ இவன் அந்த ஆயுதத்தை எப்படி உபயோகப்படுத்துவான்? தப்பான முறையில் உபயோகப்படுத்துவாங்க. நல்லா குறிப்பாத்து சுட தெரிஞ்சிருது. திருடனுக்கு தான் தெரியுது, தீவிரவாதிக்கு தான் தெரியுது, போலீஸுக்கு தான் தெரியுது. தீவிரவாதிகள் சுட்டாருங்கிறதுக்காக அவர்கள் திறமசாலிகள்னு சொல்ல முடியுமா? அவர்களை ஜெயிலில் தானே பிடிச்சி போடுறோம் நாம. அது மாதிரி தான் இது. அந்த ஆயுதங்களை உபயோகப்படுத்த திறமை இருந்ததுனால மட்டும் ஒருத்தனை கொண்டாட முடியாது. அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற விஷயம் இருக்குங்க. அதுதான் முக்கியமானது. நல்லவன் கையில் தான் அதிகாரமோ பலமோ சக்திகளோ போகணும். கெட்டவன் கையில் போயிடுத்துன்னா அது அத்தனையுமே மாறி போயிடும், தேசமே நாசமாக போயிடும். அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே. அதனால இந்த வேடுவனை காட்டுவாசியை ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு, தஸ்ய வம்சாத்ஸ்து நைஷாதாக கிரிகானன கோச்சராக ஏனாஹரஜாயமானஹ வேனகல்மஷமுல்பணம். அதுலேருந்து வேடுவ வம்சம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. திருப்பி என்ன பண்ணினார்கள்? அதஹா தஸ்ய புனர்விப்ரைஹி அபுத்ரஸ்ய மஹீபதேஹ பாஹுப்யாம் மத்தியமானாப்யாம் மிதுனம் சமபத்யதே ஏஷ விஷ்ணோர்பகவதः கலாபுவனபாலினி யஞ்ச லக்ஷ்மியா சம்பூதிஹி புருஷஸ்ய அனபாயினி. அவனுடைய வலது தோல், அந்த பாகு இருக்கு பாருங்க, பாகுன்னா இந்த இடத்துக்கு பேர், அது மாதிரி இடது பாகு. இந்த ரெண்டையும் கிடையே இதிலேருந்து ஒரு ஆண் இதிலேருந்து ஒரு பெண் வரார்கள். ஒரு 24-20 வயசு மதிப்புலேயே அப்படியே தயார் பண்ணுறார்கள். குழந்தையா இல்லை, அப்படியே தயார் பண்ணுறார்கள். இதெல்லாம் வந்து பின்னாடி சயின்ஸில் கண்டுபிடிக்கிறதை தான் நம்ம சாஸ்திரங்களுடைய பிரமிப்பு தெரியும், எப்படி இருக்குது சொன்னது அப்படிங்கிறது. அந்த ராஜாவுக்கு பிருத்துன்னு பேர், அந்த பெண்ணுக்கு வந்து அர்ச்சிஸ் அப்படின்னு பெயர். 2 பேரும் கணவன் மனைவி கல்யாணமானவர்களாகவே தயார் பண்ணுறார்கள். இந்த குழந்தை இருக்கே, ஆண் இருக்கானே, இவன் வந்து பகவானுடைய அம்சம். ஏஷ விஷ்ணோர் பகவதா கலாபுவனபாலினி. வீரிய கலாவதாரம், உலகத்தை ரட்சிப்பதற்காக வந்த அவதாரங்களில் ஒரு அவதாரம் இது. பாகவதம் எல்லா அவதார கதைகளையும் சொல்கிறதுன்னு சொன்னேன். பிருத்துன்னு ஒரு அவதாரம் பகவானோடது. யஞ்ச லக்ஷ்மியா சம்பூதிஹி புருஷஸ்ய அனபாயினி. இவள் யார் அப்படின்னால் பகவானை விட்டு அனபாயினி, பிரியாதுதானே. இமைப்பொழுதும் அகலகில்லேன் என அலர்மேல் மங்கை உறையும் மார்பா அப்படிங்கிறாலும். இத்தனை பெரிய வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரே ஒரு பதம் அனபாயினி அப்படிங்கிறது தான். பகவானை விட்டு பிரியாதவள்னு அர்த்தம். அந்த மகாலட்சுமி அவள். இவன் வந்து உலகம் முழுக்க கியாத்திய பெருமையை அடைவான். அதனால் இவனுக்கு பிருத்து அப்படின்னு பெயர். இவன் தான் வந்து ஒரு உயர்ந்த காரியங்களை செய்யக்கூடிய ராஜாவாகவும் அமையரானவன். இயஞ்ச சுததி தேவி குணபூஷண பூஷணா
இது ஒரு கலை. இவள் வந்து உயர்ந்த ஸ்திரீ. இவள் வந்து இவனுக்கு அனுகூலமாக இருப்பாள், மகாலட்சுமி அப்படின்னு வர இவனுடைய அந்த சரீரத்தை பார்த்தாலே வைன்யஸ்ய தட்சிணே ஹஸ்தே திருஷ்டுவா சின்னம் கதாபிருதः பாதயோ அரவிந்தஞ்ச தம் வை மேனே ஹரேஹ் கலாம். இவனுடைய உடம்பை பார்த்தாலே பகவான் அப்படிங்கிறது தெரியறது. ஏன் அப்படின்னா கைகளில் கால்களில் சங்கரேகை, சக்கரரேகை, யவரேகை, துவஜரேகை, பத்மரேகை இதெல்லாம் பகவானுடைய ரேகைகள். இப்படி கையை பார்த்தோம்னா சங்கம் இருக்கும், அதில் சங்கம் மாதிரி ரேகைகள் இருக்கும், சக்கரம் மாதிரி ரேகைகள் இருக்கும், யவரேகை, துவஜரேகை அப்படிலாம் சொல்லுவார்கள். அதை பார்த்தாலே நமக்கு தெரியும், அது கைகளை பார்த்தாலே. இப்போ சாதாரணமாக நமக்கெல்லாம் சாதாரணமாக தானே இருக்குது. அப்படி இல்லாமல் அதை தாண்டி விசேஷமாக இருக்கும். கையில் பார்க்குறதுக்கு சக்கரம் மாதிரி இருக்கும், சங்கம் மாதிரி இருக்கும், துவஜம்னா கொடி மாதிரி இருக்கும், சங்கரேகை, சக்கரரேகை, அது மாதிரி பத்மம் மாதிரி இருக்கும், தாமரப்பூ மாதிரி இருக்கும். இதெல்லாம் அமைஞ்சதுன்னா பகவானுடைய அம்சம் அப்படின்னு. அதே மாதிரியே பகவானுடைய அம்சமாக இருக்க உடனே அவனை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படியான நியமத்தோட சிம்ஹாசனத்தில் உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுறார்கள். இவனை பட்டாபிஷேகம் பண்ணுறதேவே பல இடத்துலேருந்து பட்டாபிஷேகத்துக்கு தேவையான பொருள்கள்லாம் வருது. தஸ்யாபிஷேக ஆரப்தா பிராமணீர் பிரம்மவாதிபிஹி அபிஷேகனிகான்யஸ்மை ஆஜக்ருஹு சர்வத்தோ ஜனாக. ஜனங்கள்லாம் அவ்வளோ அந்த வேகங்கிறதெல்லாம் நீங்களாக கொடுத்து தயார் பண்ணுறதெல்லாம் போலித்தனமாக தான் இருக்கும். அந்த இயல்பாகவே வரணும் ஜனங்களுக்கு. அந்த ராஜாட்ட உள்ள அபிமானங்கிறது இயல்பாகவே வரணும். நீ பணத்தை கொடுத்து அழிச்சுன்னு வந்தேன்னா அது பாட்டுக்கு ஒரு மூலையில் குடிச்சிட்டு ஓரமாக நின்றுருக்கும். உண்மையான அபிமானத்தை பார்க்கணும்னா நம்ம பிஎம் போகிற பாதையில் பாருக்கும். இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி கூட ஸ்ரீரங்கம் வந்திருந்தா. இரு பக்கமும் ஜனங்கள் நின்று எப்படி கொண்டாடினான், எப்படி அவரை பார்த்தா, எப்படி கொண்டாடினார்கள். பிராமணர்கள் எப்படி ஆசீர்வாதம் பண்ணினார்கள். அதில் ஒரு பிராமணர் அங்கேருந்து அப்படியே கத்தரார், பெரியவர் இந்த ஊரில், எம்பாலயசி தர்மந்த்வம் திருத்தியாச்ச நியமேனச்சா அப்படின்னு. நீ எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறையோ அந்த தர்மமே உன்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு ராமாயணத்தில் கௌசல்யா ஆசீர்வாதம் பண்ணுறார். அது அப்படியே ஆசீர்வாதம். பிரதமர் அதை திரும்பி பார்க்கலேங்கிறது விஷயம் இல்லை. ஜனங்கள்லாம் அப்படி ஒரு அபிமானம், இந்த பிரியம் வரணும் ஹிருதயத்திலேருந்து. இவன் நம்மளை ரட்சிக்கிறவன், நமக்கு உண்மையான நன்மையை செய்கிறவன், உண்மையான தியாகி, உண்மையான தர்மிஷ்டன் அப்படிங்கிறது, நல்லவன்கிறது ஹிருதயத்தில் படணும். நீங்கள் பணத்தெல்லாம் கொடுத்து சம்பாதிக்கிறது அதெல்லாம் நீடிக்காது. வருமானம் இருக்கிறவன் தான் கொண்டாடுவான், இல்லைன்னா வெய்வான். அதெல்லாம் நீடித்து நிற்காது. இந்த பிருத்து மேலே உள்ள அபிமானத்தினால அத்தனை ஜனங்களும், நதிகள்லாம் வர்றது, சமுத்திரங்கள்லாம் வர்றது, கொண்டு வந்து கொட்டுறது, எல்லா விதமான ராஜ சின்னங்கள்லாம் வந்து சேர்றது. குபேரன் சிம்ஹாசனத்தை கொண்டு கொடுத்தான், வருணன் வந்து கொடையை கொடுத்தான், வாயு பகவான் வெண் சாமரத்தை கொடுக்கிறார், தர்மதேவரை மாலைகளை கொடுக்கறது, இந்திரன் வந்து கிரீடத்தை கொடுத்தான், யமன் வந்து தண்டத்தை கொடுக்கிறான், பிரம்மதேவர் வந்து கவச்சத்தை கொடுக்கிறார், சரஸ்வதி தேவி அழகான ஹாரத்தை கொடுக்கிறார், மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தை கொடுக்கிறார், மகாலட்சுமி அஷ்டைஸ்வரிய சமிருத்தியை கொடுக்கிறார், சிவபெருமான் 10 சந்திரபிம்பங்கள் பொறிக்கப்பட்டதான அந்த வாளை கொடுக்கிறார், அம்பிகையானவள் 100 சந்திர பிம்பங்கள் பொறித்ததான கேடயத்தை கொடுக்கிறார், சந்திரன் வந்து குதிரைகளை கொடுக்கிறான், தொஷ்டா அழகியதான ரதத்தை கொடுக்கிறான். இப்படி ஒவ்வொரு தேவதைகளும் கொண்டு கொற்றார்கள். ஒரு ராஜாவுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கிறார்கள். அவனை காயகர்கள்னு சொல்லுவார்கள். ராஜசபையில் ஒரு காலத்தில் அந்த வம்சம், அந்த பரம்பரை, அந்த தர்மம், இதனுடைய பெருமையை சொல்லி பாடணும். இன்றைக்கும் பார்க்குறமோனோ மேடையிலெல்லாம் பணத்தை வாங்கின்னு புகழ் பாடுறவர்களை பார்க்குற மத்தியில் அது மாதிரி உள்ளவர்கள்
அன்றைக்கே உண்டு. அது பரம்பரையாக இருக்கும். அந்த பரம்பரையை தெரிஞ்சு பாடுவார்கள். அது மாதிரி அவர்கள் பாட ஆரம்பிக்கிறதேவே இவன் சொல்கிறான், அப்படி பண்ணக்கூடாது. மகத்குணான் குணாத்மனி घातुमीशः गुणानात्मनि घातु कर्तुमीशः कस्थावकैः स्थावयते सतोपि तेस्या भविष्यन्निधि विप्रलब्धः जनावहासं कुमतिर्न वेद. நான் ஒன்றுமே பண்ணலை, இப்போ தான் நான் ராஜாவாயிருக்கேன், என்னை பற்றி கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? ரொம்ப தப்பு. நான் எதாவது செஞ்சாலே அதை நீங்கள் பாடி நான் கேட்கக்கூடாது. ஒருத்தன் தன் புகழ சொல்ல சொல்லி தானே உட்கார்ந்து ரசித்தான் அப்படின்னு சொன்னால் அவன் எடுத்த வாந்தியை அவனே சாப்பிட்டான்னு அர்த்தம். புரிது சொல்கிறான். ஏன்னா நாய் என்ன பண்ணும், ரோட்டில் அது வாந்தி எடுத்துக்கிட்டு அதுவே சாப்பிடும். அது மாதிரி தன் பெருமையை தானே சொல்லி கேட்கறது. ஜனாவகாசம் குமத்தியம் நவேத. உத்தமமானவர்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். புகழ் என்ன சப்ஜெக்டோ அதை பற்றி பேசும்பார்கள். கொண்டாடுக்கிறதுக்கெலாம் அனுமதிக்க மாட்டார்கள். ஏன்னா அவன் டியூட்டியை செய்கிறான். என்ன புண்ணியம் உண்டு நான் செய்கிறேன், இதை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் கொண்டாடணுங்கிறதெல்லாம் விஷயம் வேறு, கொண்டாடுறது மட்டுமே வேலையாக இருக்கும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. பிரபோ ஹ்யாத்மனஹ ஸ்தோத்திரம் ஜுகுப்சன்னபி விஸ்ருதாக. அவர்கள் நல்ல பாத்திரர்களாக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய புகழை சொல்கிறத ஒத்துக்க மாட்டார்கள். உலகத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லும்போது ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா அப்படிங்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம். பகவானை பற்றி சொல்லும்போது ஸ்தவ்யன் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ண தக்கவன், ஸ்தவப்பிரியன் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணுறதுல விருப்பம் உள்ளவன். கவனித்து கேட்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுற தக்கவன், ஸ்தோத்திரம் பண்ணுற விருப்பம் உள்ளவன், ரெண்டு தகுதி. இதில் ரெண்டாவது தகுதி நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்மளை பற்றி ஒருத்தர் கொண்டாடி பேசினா நமக்கு பிடிக்காதா என்ன? ரொம்ப பிடிக்கும். முதல்ல ஒரு தகுதி சொன்னேன் பாருங்க, ஸ்தவ்யா அப்படின்னு, ஸ்தோத்திரம் பண்ண தக்கவன். அந்த தகுதி நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. அப்படியே இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், யோக்கியமானவர் அப்படின்னு சொல்கிறோம். நானே ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். ஒருத்தர் ஒரு பெரிய விழாவில் நம்ம இருக்கிறதே ஒருத்தர் பேசினார், பேரை சொல்ல வேண்டாம், அவ்வளோ நேர்மையாக பேசினார். பின்னாடி பார்த்தா அப்படியே சைடு அடித்தா மாதிரி பேசினார். நான் அன்றைக்கி ஆச்சரியப்பட்டு போனேன், இவ்வளோ நேர்மையானவாள்லாம் இருக்காளா காந்தியவாதிகள்லாம் அப்படின்னு. பின்னாடி பார்த்தா அப்படியே மாறி போயிடுது. கேட்டால் காலம்னு சொல்லுவாள். இங்கே பாருங்க, உங்களுக்கு எப்போ இதை பிடிக்கலையோ அப்போ விலகிக்கலாம். அதுக்காக மனசாட்சிக்கு விரோதமாக பேசலாமா? அது நியாயமா? அது அப்போ ஒருத்தர் மனிதனுடைய குணங்கிறது நிரந்தரமாக இருக்கிறதில்ல. நாமே ஒருத்தர் நல்லவன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு சில பேர் சொல்லுவாள், நீங்கள் நல்லவன்னு சொல்லலையே அவர் இது மாதிரி காரியத்தை பண்ணாருன்னு. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பார்க்குறோமே, கெட்டவனும் இல்லை, நல்லவனும் நல்லவன் இல்லை, நிரந்தரமாக இருக்கிறதில்ல. நிரந்தரமான நல்லவனாகவும் யாரும் இருக்கிறதில்ல, நிரந்தரமான கெட்டவனாகவும் யாரும் இருக்கிறதில்ல. அதனால் அவர்களை நாம் கொண்டாட முடியாது, தூஷிக்கவும் முடியாது. அப்போ நிரந்தரமான குணம், நல்ல குணங்கள் யாரிடம் இருக்குது அப்படின்னால் பகவான் ஒத்தன்ட்டு தான் இருக்குது. அதனால் உலகத்தில் உள்ள ஜனங்கள்லாம் யாரை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் பகவானை மட்டும்தான் கொண்டாடணும். சத்யுத்தம ஸ்லோக குணானுவாதே ஜுகுப்சிதம் நஸ்தவயந்தி சப்யாக தஸ்மாத் பரோக்ஷமனுபஸ்பிருஷ்யதாம் யலம் கரிஷ்யதः ஸ்தோத்திரமபீச்ய வாசः. சத்யுத்தம ஸ்லோக குணானுவாதேஹ ஜுகுப்சிதம் நஸ்தவயந்தி சப்யாக. பகவானை கொண்டாடினோம் அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப விசேஷம். அதில் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலாக அற்ப மனிதர்களை கொண்டாடலாமா? அவர்களை பற்றி நாம் பேசி நேரத்தை வீணடிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு என் காரியத்தை பார்க்க விடுங்கள்னா, என் காரியத்தை பார்க்க விடலுங்கன்னா இவன் முதல்ல லோகக்ஷேமத்துக்காக யாகம் பண்ணுறான். சரஸ்வதி நதி தீரத்தில் 100 அஸ்வமேத யாகங்களை பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் பண்ண போகிற காரியங்கள் எல்லாம் இவர்கள் பாடுறார்கள். அதுக்கு முன்னாடி இந்த பூமியை பற்றின ஒரு
ப்ராப்ளம் இருந்தது. பூமி முழுக்க மனிதர்கள் இருந்தாலும் இந்த பூமியில் மழை பெஞ்சிதுன்னா பார்த்தெல்லாம் மலையில் பெய்யும். மலையிலேருந்து பெஞ்சிதுன்னா அப்படியே ஓடி சமுத்திரத்துக்கு போயிடும். ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது. இப்போ நடக்கிறது பாருங்க, அது மாதிரி தான். அதனால இந்த பிருத்து தான் முதல்ல இதை கரெக்ட் பண்ணுறான். எப்படி கரெக்ட் பண்ணுறான்னா, பூமி முழுக்க அங்கங்கே சமப்படுத்தினான். மேடு பள்ளங்களெல்லாம் சமப்படுத்தி மழை பெஞ்சால் அந்த ஜலங்கள்லாம் அங்கங்கே தேங்குற மாதிரி, ஏரி வேணுங்கிற இடத்துல ஏரியை வெட்டுறது, கண்மாய் வேணுங்கிற இடத்துல கண்மாயை வெட்டுறது, குளம் வேணுங்கிற இடத்துல குளத்தை வெட்டுறது, குட்டை வேணுங்கிற இடத்துல குட்டையை வெட்டுறது, கிணறு வேணுங்கிற இடத்துல கிணறை தோன்றது. ஜலம் ரொம்ப முக்கியம் இல்லையா? நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவார்களோ. உலகத்துக்கு முதலானது எது? ஜீவர்களுடைய ஜீவனத்துக்கு, வாழ்க்கையில் ஜீவனம்னா வாழறது, அதுக்கு எது முக்கியம்னா பர்ஜன்யஸ்ய உபஜீவனம் அப்படிங்கிற தர்மபுத்திர ரட்ச பிரஷ்னத்தில் எது முக்கியமானதுனால் மழை தான். அதனால தான் அந்த காலத்தில் ஒருத்தர் பார்த்தா இந்த மாதிரி பஞ்சாங்கம் வாசித்தா இந்த வருஷம் மழை எப்படி இருக்கும்னு கேட்பாள். அண்ணா பெய்யுமா அப்படின்னு கேட்பாள். பார்த்துட்டாலே உங்கள் ஊரில் நன்னா மழை பெஞ்சுதா அப்படின்னு கேட்பாள். நான் எப்போ மெட்ராஸ் போனாலும் இந்த மதுராந்தக ஏரியை பார்த்துட்டே போவேன். இந்த வருஷம் பார்க்குறேன், தண்ணியே இல்லை சுத்தமாக. இத்தனை மழை பெஞ்சுதுன்னு சொல்கிறா, தண்ணியே இல்லை. முதல்ல இந்த மதுராந்தக ஏரியே தூரே வாரல்ல, ஜம்முன்னு வாரணும். அதை நான் அப்போ 20 வருஷம் முன்னாடியே இந்த மதுராந்தக ஏரியை பார்த்துருக்கேன். அப்படியே அலை அடித்து நிற்கும் ஜலம். அது செங்கல்பட்டெல்லாம். இன்றைக்கி பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இல்லை மதுராந்தகம் ஏரியில். பேஞ்சுதா பேயவே இல்லையா? ஒரே எங்கப்பாரு மேடாக இருக்குது. என்ன நடக்கிறது இந்த நாட்டில்? அங்கங்கே ஏரிகள்லாம் சுத்தமாக, ராஜாக்கள்லாம் வந்தால் முதல் வேலை அதை தான் பண்ணுவாள். அப்போ தான் பூமி முழுக்க சமிருத்தியாக ஜலம் இருக்கும், ஜீவராசிகளுக்கு உபயோகமாக இருக்கும், செடி கொடிகள்லாம் நல்லா வளரும். கஸ்மாத் ததார கோரூபம் தரித்ரி பகுரூபிணி பிரகிருத்யா விஷமாதேவி கிருதாகேன சமாகதம். இதை விதுரர் கேட்கிறார், அதுக்கு பதில் சொல்றார். இதெல்லாம் சரி பண்றார். சரி பண்ணி பூமியை பயன்பாட்டுக்கு கொண்டு வரார். ஏன்னா ஜனங்களுக்கு யாகங்கள்லாம் பண்ணினா மழை பெய்யணும். மழை பெஞ்சால் பூமி அந்த மழையை வாங்கிட்டு பதிலுக்கு பயிர்களாக கொடுக்கணும், தானியங்களாக கொடுக்கணும். அது மாதிரி தானியங்களாக கொடுக்கலன்னு ஒன்று அந்த பூமியை தண்டிக்கணும்னு இவன் கிளம்ப, பூமியானவள் கோ ரூபத்தில் எடுக்க, ஏன்னா நீ தண்டிக்காத, எங்கிட்டேருந்து எப்படி நீ கறக்கணும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோனால். மாட்டை கறக்கிறது எப்படி? மாட்டை எப்படி கறப்பா? சொரப்பு விட்டு கறக்கணும். அந்த காலத்துல எல்லாம் கண்ணூட்டியை ஊட்ட விட்டால் உடனே காம்பு சுரந்துடும், அப்புறம் மாடு கறப்பா. அது மாதிரி இங்கே கன்றுகளாக யாரை பண்ணினார்கள்னா, அந்தந்த தேவை உள்ளவர்கள் கன்றாக வந்தார்கள். மண் பாத்திரம் பண்ணுறவர்கள் ஒரு வகை, சிற்பிகள் ஒரு வகை, ரத்ன வியாபாரிகள் ஒரு வகை, தாது பொருட்களை செய்கிறவர்கள் ஒரு வகை, விவசாயம் பண்ணுறவர்கள் ஒரு வகை. இவை எல்லாருமே பூமியிலேருந்து தான் எடுத்தாகணும் எல்லாத்தையும். இத்தனையும் எங்கேருந்து வருது நமக்கு? இத்தனை இண்டஸ்ட்ரிகள், இத்தனை தொழிற்சாலைகள், இத்தனை உற்பத்திகள்லாம் எதை வச்சுன்னா கனிமப் பொருளை வச்சுன்னு தான். இன்றைக்கி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒரு ஆற்றுல மணல் கிடையாது. ஒரு ஆற்றுல மணல் கிடையாது. எல்லா மணலும் சொல்ல வேண்டிய ஒரு நாளைக்கு 10,000 லாரி 20,000 லாரின்னு அதர் ஸ்டேட்டுக்கு, அதர் கண்ட்ரிக்கு போயிடுது. ஒரு 20 வருஷத்துக்குள்ளே நாசம் பண்ணி தொலைச்சிட்டாரு. ஒரு இடத்துல நல்ல ஜலம் கிடையாது, ஒரு இடத்துல ஏரி கிடையாது, ஒரு இடத்துல குட்டை கிடையாது, ஒரு இடத்துல குளம் கிடையாது. நீ தினம் பிச்சை தான் எடுக்கணும். இது மாதிரிலாம் பண்ணால் தினம்தான் பிச்சை எடுக்கணும். கரெக்டாக அங்கங்கே தடுப்பணைகளை கட்டி, தடுப்பணையை கட்டினா மணல் அள்ள முடியாது. அதுக்காக எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் தடுப்பணை கட்டுறது கிடையாது. ஏன்னா ஜலம் ஃபுல்லாக நிற்கும், மணல் எடுக்க முடியாது. இந்த திருட்டுத்தனங்கள்லாம் பண்ண முடியாதுன்னு வரப்போகிற வாழாது நல்ல வாழை அமைஞ்சு நமக்கு நல்லபடியாக அமையணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வயத்தறிச்சலாக இருக்குது தேசத்தை பார்க்குறது. இத்தனை நாசம் பண்ணின பிறகும் இந்த தேசத்தில் உள்ள மக்கள் உழைப்பாளிகளாக இருக்கிறதுனால தான் இந்த தமிழ்நாடு முதலிடம் 2ஆம் இடம்லாம் வர்றது காரணம் என்னென்னா, ஜனங்கள் அதை தாண்டி உழைக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சதுன்னா உலகத்திலேயே முதல் நாடாக இருக்கும் தமிழ்நாடு. இன்னும் என்ன வளமில்லை இத்திருநாட்டில்னு உட்காந்துன்னு கேட்குறார் பாரதியார். அது மாதிரி ஒரு தேசம் அது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணினார் பிருத்து. அதனால்
அவருக்கு இந்த பூமிக்கு பிருத்திவி அப்படின்னு பெயர். இவர் 100 அஸ்வமேதம் யாகம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். சரஸ்வதி நதிக்கரையில் யாகம் பண்ணும்போது அதாக்ஷி தீக்ஷத ராஜா தூ ஹயமேதசதேன சஹா பிரம்மவர்த்தே மனோக்ஷேத்ரே எத்திர பிராச்சி சரஸ்வதி. பத்ரிநாத்தில் மேலே இருக்குது சரஸ்வதி நதிங்கிறது. அந்த இடத்துல போய் யாகம் பண்ணுறார். யாகம் பண்ண ஆரம்பித்தா பகவானையே தான் நம்பியிருக்கான் பிருத்து. பூமி முழுக்க செழிப்பாக இருக்குது. 100 யாகத்தில் 99 யாகம். 100 யாகம்ங்கிறது எப்படின்னா 100 அஸ்வமேதம் யார் பண்ணுறாலோ அவள் இந்திரன். இதுதான் கணக்கு. இந்திரன் அப்படின்னு தனியாக ஒரு பர்த்து கிடையாது, பிறப்பு கிடையாது. பின்ன 100 அஸ்வமேதம் யார் பண்ணினாலோ அவர்கள் இந்திர பதவியை அடைஞ்சிருவார்கள் அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்திரன் என்ன பண்ணுவான், அந்த யாகத்தை பண்ண விடமாட்டான். அதுக்காக என்ன பண்ணுறான் அவன், இவர் யாகம் பண்ண ஆரம்பித்த உடனேவே 99 யாகத்தை பண்ணிவிட்டார். 100வது அஸ்வமேதத்தை பண்ண விடலை. சரமேனாஸ்வமேதேன யஜமானே யஜுஷ்பதிம் வைன்யே யஜ்ஞ பசும் ஸ்பர்தன் அனபோவாஹத்திரோஹிதா தமத்ரிர்பகவானைக்ஷத் அத்வரமானம் விஹாயசாம் ஆமுக்தமிவ பாகண்டம் யோ தர்மே தர்ம விப்ரமः அத்ரினா சோதிதோ ஹந்தும் பிருதுபுத்ரோ மகாரதः அன்வதாவத சங்கிருத்ய திஷ்ட திஷ்டேதி சாப்ரவீத். இவர் 100வது யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துக்கு சம்பந்தப்பட்டதான குதிரையை இந்திரன் திருடின்னு போகிறான். எப்படி திருடின்னு போகிறான்னா, சாது வேஷம் போட்டுண்டு திருட்டுத்தனம் பண்ணுவார்கள்ங்கிறத இந்திரன் தான் காமிக்கிறான். இந்த கிராமத்தில் ஒரு வச்சனம் வரும், நல்லவன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைன்னு சொல்லுவார்கள். ரொம்ப நல்லவன் வரான் சொம்பெடுத்து உள்ளே வச்சிரும் அப்படின்னு பார்த்தா விபூதி ருத்ராட்சம் அமக்கலமாக இருக்கும், சாமாங்கானா போயிடும். அது மாதிரி வேஷத்தில் தான் இப்போ திருட்டு ஜாஸ்தியாக நடக்கிறது. இதெல்லாம் நல்லவர்கள்னு நாம் நம்புகிறோமோனோ. இன்றைக்கும் உலகம் எந்த வேஷத்தை நல்லவர்கள்னு நம்புறதோ அந்த வேஷத்தில் திருடலாம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தவனே இந்திரன் தான். தலையை மொட்டை அடிச்சுண்டு வெள்ளை வேஷ்டியை கட்டிண்டு மௌன விரதத்தோட இப்படி ஒரு வேஷத்தில் வந்தான். இன்னொரு வேஷம் தலையை மொட்டை அடிச்சுன்னு காஷாயத்தை கட்டிண்டு கலர் வஸ்திரத்தை கட்டிண்டு அப்படி ஒரு வேஷத்தில், இது மாதிரி ஒவ்வொரு வேஷத்தில் வரான். இதெல்லாம் தான் பாகண்ட மதங்களுக்கு அடையாளமாச்சு. யஜ்ஞத்விட்டா உள்ள யாகத்தை துவேஷிக்கக்கூடிய மதங்கள் இதிலேருந்து தான் உண்டாகிறது. அதில் பிரதானமானது பௌத்த மதம். பௌத்த மதம் நம்ம ஹிந்து மதத்திலேருந்து ஒரு பிரிவு தான். அது உபதர்மம்னு தான் அதுக்கு பெயர். புத்த பிக்ஷுக்களை பார்த்தா நாம் போட்டுக்கிற அந்த நம்ம சன்னியாசிகள்லாம் என்ன போட்டுருக்காளோ அதுதான் போட்டுருப்பா. ஆனால் நம்ம வேதங்களில் சொல்லப்பட்ட ஹிருதயஸ்தானமான யாகத்தை அவர்கள் ஹிம்சேம்பார்கள். ஹிம்சேன்னா அதில் ஆட்டை உபயோகப்படுத்துகிறார்கள். பசுன்னா பசுமாடு இல்லை, பசுன்னு அதில் உபயோகப்படுத்துகிற ஜீவனுக்கு பெயர். குதிரையை உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படிலாம் சொல்லுவார்கள். அது ஒரே ஒரு யாகத்துக்காக உபயோகப்படுத்துறது. அந்த விஷயத்தை விடுவோம். அதை ஹிம்சேன்னு சொல்கிற அந்த மதத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை சாப்பிட்டா இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமாக மாம்சம் சாப்பிட்ற தேசம் எது? அதுதான் இந்த கேள்வியே. எதை வேணாலும் சாப்பிட்லாம்ங்கிறது. இப்போ இந்த பாரத தேசத்திலலாம் எடுத்துட்டா கூட இது ஆடு மாடு மீன் கோழி இப்படி தான் சாப்பிடுவார். இதே இந்த பௌத்த மதம் வியாபிச்சிருக்கக்கூடிய தேசங்களெல்லாம் பார்த்தெல்லாம் ஒன்றை மிச்சம் வைக்கிறது கிடையாதவா. மலைப்பாம்பு என்ன, வௌவால் என்ன, பல்லி என்ன, பறவை என்ன, தவக்கலை என்ன பார்த்தாலே வைத்த குமட்டும். அது மாதிரி ஒன்றை மிச்சம் இல்லாமல் சாப்பிட்றார்கள். கேட்டால் அதை ஹிம்சை அஹிம்சை அப்படின்னு சொல்கிறார்கள். நம்ம மதம்தான் அஹிம்சையை போதித்த மதமே. மற்ற மதங்கள்லாம் பேருக்கு தான், அவுட்லெட் தான், உள்ளுக்குள்ளே ஹிம்சை தான். அதுதான் அந்த சம்பந்தர் சரித்திரத்தில் சொல்லுவார்,
அப்பர் சுவாமிகள் வந்து சம்பந்தரை போகாதீங்கோம்பர் மதுரைக்கு. ராணி மங்கையர்க்கரசியார் கூப்பிட்டாருன்னு உடனே இவர் வந்து வேதாரண்யத்துலேருந்து கிளம்புவர். நீங்கள் போகக்கூடாது, ஏன்னா இப்போ வந்து காலம் சரியில்லை, தீதிரு நட்சத்திரங்கள் திதிகள் இது மாதிரி உள்ள காலங்களில் பிரயாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ சம்பந்தர் சொல்லுவார், கோளறு பதிகம் பாடி சொல்லுவார், இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது, நவக்கிரகங்கள்லாம் நமக்கு அனுகூலமாக தான் இருக்கும். வேயுரு போ தோழி பங்கல் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நிந்தியல் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே. அபூர்வமான நவக்கிரக தோஷங்களை போக்கக்கூடியதான பதிகம் இது. யாருடைய ஹிருதயத்தில் எம்பெருமான் தியானிக்கப்படுகிறானோ நினைக்கப்படுகிறானோ அவர்களுக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படிங்கிறார். அப்போ சம்பந்தரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் போகக்கூடிய அந்த மதுரையில் சமணர்கள் இருக்கார்கள், அவர்களுடைய கொள்கை அப்படிங்கிறது அஹிம்சைங்கிறது, அஹிம்சையை ஸ்தாபிக்கிறது, நிலைநாட்டுவது அப்படிங்கிறது. கொல்லாமை அப்படின்னு தமிழில் சொல்லணும். அதுக்கு கொல்லாமைங்கிறது கொள்கை. அந்த கொல்லாமைங்கிற கொள்கையை நிலைநாட்டுவதற்கு எத்தனை கொலை வேணாலும் பண்ணுவான்னு சம்பந்தரை பார்த்து சொல்கிறார் நாவுக்கரசர். ஏன்னா அவர் அனுபவிச்சிருக்கார் அதெல்லாம் இந்த சமணர்களால். அது மாதிரி சில மதங்களை உலகத்தில் கிளம்பினது இந்த இந்திரனால தான் பாகவதன் சொல்கிறது. அதெல்லாம் பாகண்டம் யோதர்மே தர்ம விப்ரமஹா இதெல்லாம் பார்த்து நல்லவன் மாதிரி காட்சி கொடுக்கக்கூடியதான தீயவர்கள் அப்படின்னா. அப்போ தான் அத்ரி சொன்னார், அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய அத்ரிங்கிற மகரிஷி சொன்னார், அவனுடைய பிருத்துவோட மூத்த மகனுக்கு விஜிதாஸ்வன்னு பேர். இதனால தான் அவனுக்கு விஜிதாஸ்வன்னே பேர். அந்தர்தானங்கிற பேரும் அவனுக்கு உண்டு. புடிடாத போகிறானே அவன் வந்து நல்லவன் இல்லை இந்திரன்னா. இந்திரனை புடி அப்படின்னு உடனே பிடிச்ச அந்த இதை கொண்டு வந்தார்கள். அந்த வேஷத்தை அதிலேருந்து மற்றவர்கள்லாம் ஃபாலோ பண்ணுறார்கள். இது மாதிரி பல வேஷங்கள் திகம்பரனாக வருது, செவ்வாடை அணிந்து வருது, காபாலிகன் போல வருது. இந்த மாதிரி வேஷங்கள்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் இவன் எடுத்துன்னு போன உடனே ராஜா பிருத்தி என்ன பண்ணினான், வில்லையும் அம்பையும் பூட்டிட்டான். ஒரு தடவை பூட்டி அந்த இந்திரனை நான் வதம் பண்ணிவிடுறேன் அப்படிங்கிறது அத்திரி முதலிய மகரிஷிகள் சொன்னால் நீ பண்ணக்கூடாது அப்படின்னா. ஏன் அப்படின்னா அது வந்து சாஸ்திரம் ஒத்துக்காது. நீ இப்போ எஜமானனா சங்கல்பிச்சுன்னு உட்காண்டிருக்க, யாகத்தில் சங்கல்பிச்சுன்னு உட்காந்துனுட்டா பலி கொடுக்கக்கூடாது. அங்கே விதிக்கப்பட்ட பலியை தான் கொடுக்கலாம், அவிகிதமான பலி பண்ணக்கூடாது. பண்ணினா அது பாபமாக போயிடும். அதனால் நீ பண்ணாத, நாங்கள் பார்த்துக்குறோம். எப்படி யாகத்தை கெடுக்க வந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்களில் வழி சொல்லிருக்கு. அதனால் அந்த ரீதியில் நவத்யோ பவதான்மிந்திரஹா யஜ்ஞோ பவதனுஹூம் எஞ்சிகாம்சத யஜ்ஞேன யஸ்யேஷ்டாஸ்தனவஹா சுராஹா. நீ கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை யாகத்திலேருந்து கட்டி அவனை கொண்டு வந்து ஆகுதியாக கொடுக்கணும் அப்படின்னு தேவதைகள் அந்த மந்திரத்தினால ரிஷிகள் முயற்சி பண்ண. அப்போ பிரம்மா வந்து சொன்னார், இந்த இந்திரனை ஒன்றும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த
மன்வந்தரத்துக்கு இவன் தான் இந்திரன்னு நான் நியமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் இவனை கொண்டுட்டேன்னா அந்த என்னுடைய வாக்கு பொய்யா போயிடும். ஒரு சமயம் ராவணனுக்கும் யமதர்மராஜனுக்கும் சண்டை வந்தது. அந்த சண்டையில் என்ன பண்ணிவிட்டார், யமதர்மராஜன் தன்னுடைய தண்டத்தை எடுத்துட்டார். தண்டத்தை எடுத்து ராவணன் மேலே போட போயிட்டார். ராவணனுக்கு வரன் கொடுத்தது பிரம்மாதான். உன்னை மனிதர்கள் வானரங்களை தவிர யாராலையும் உனக்கு வதம் ஏற்படாது, எந்த ஆயுதத்தினாலையும் உன்னை கொல்ல முடியாதுன்னு வரம் கொடுத்தது அவர் தான். யமதர்மராஜனுடைய தண்டத்துக்கும் சக்தி கொடுத்தது பிரம்மாதான். இதை யார் மேலே போட்டாலும் அவர்கள் அதை கொல்லும் அப்படின்னு. இப்போ எது நிறைவேறும், இதை போட்டால் அது அந்த வரன் பொய்யா போயிடும், அவனை காப்பாற்ற போனால் இந்த வரன் பொய்யா போயிடும். அப்போ யமதர்மராஜனை கூப்பிட்டு சொல்கிறார், நீ போடாதரான்னு பிரார்த்திச்சிருந்தார் பிரம்மா. அது மாதிரி இங்கே தடுத்து நீ அதை பண்ணாத, உனக்கு 100 அஸ்வமேத பலனை நான் தரேன். அதுக்கு அவன் சொன்னான், எனக்கு இந்திர பதவி வேண்டாம்னா. ஏன் அப்படின்னு சொன்னான், நான் சொர்க்கம் போகணுங்கிற ஆசையில் இந்த யாகத்தை பண்ணலை, பின்ன நான் இருக்கிற இந்த பூமியையே சொர்க்கமாக பண்ணணும் அப்படின்னு தான் இந்த யாகத்தை பண்ணுறேன். இந்த பூமியே சொர்க்கமாக பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் தான் பண்ணுறேன்னு சொல்லி இவன் பிருத்துராஜன் இந்த பூமியை அப்படி சொர்க்கமாக பண்ணி ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னு வர அவனுடைய யாகத்துக்கு அவன் யாகம் பண்ணுற இடத்துக்கு சனகாதிகள் வரார்கள். பகவான் அபி வைகுண்டா சாகம் அகவதா விபு யஜ்ஞீஹி யஜ்ஞபதிஸ்துஷ்டா யஜ்ஞபுகு தமபாஷதா. பகவானே நேர வர அந்த யாகத்துக்கு பிருத்துக்கு அனுகிரகம் பண்ண, பிருத்து பரம சந்தோஷப்பட, சனகாதி மகரிஷிகள் வர என்ன வரன் வேணும்னு பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண, என்ன வரன் வேணும்னு கேட்க, எனக்கு விதஸ்வ கர்ணாயுத மேஷமே வரஹான்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறான். பகவான் கேட்குறார், உனக்கு என்ன வரன் வேணும்னு கேட்டார். எனக்கு 10,000 காது வேணும்னா. ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் பகவத்குணம் சொல்கிறாள் என்கிட்ட, நான் சொல்கிறேன்னு நான் சம்பாவனை பண்ணுறேன் அப்படிங்கிற ஆசையினால் அவர்கள் வரல, நான் அதை அனுபவித்து கேட்குறேன் அப்படிங்கிறதுனால எங்கிட்ட பகவத்குணம் சொல்லணும்னு ஆசைப்படுறார்கள். அவர்கள் சொல்கிற அந்த பகவத்குணத்தை நான் அனுபவித்து கேட்குறதுக்கு எனக்கு 10,000 காது வேணும். வேத பிரார்த்தனை அது பத்ரங்கர்னே விஷ்ணு யாமதேவா, என் காதுகள் எப்போதும் நல்லவைகளையே கேட்கணும் அப்படின்னு பிருத்து பிரார்த்திச்சுன்ற பரியந்தம் இன்றைய சரித்திரம். மேலே சனகாதிகளுடைய அனுகிரகம், பிருத்துவனுடைய வம்சம் முதலியவைகள்லாம் சொல்லி பிரச்சேதசர்கள் பிராச்சீன பரிகிஷத்துன்னு தன் யாகம் பண்ணுறார். நாரதர் அவருடைய யாகசாலையில் திருப்பி எதுக்காக இந்த துருவ சரித்திரத்தை ஆரம்பித்தாருங்கிற கதையெல்லாம் சொல்லி புரஞ்சனனுடைய சரித்திரத்தோடு இந்த 4வது ஸ்கந்தமானது பூர்த்தியானது. பாலான் ஸ்வகீயான் தவசன் நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் संसेवितायास्तु नमो हरेते. नारायण 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 नारायण. गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा. आंजनेयमूर्ति की जय.